நீதி காக்கும் விதம். எருமையூரில் ஏகப்பன் என்ற வட்டி கடைக்காரன் இருந்தான். அவன் ஈவு இரக்கம் பாராமல் கொடுத்த கடனுக்கு வீட்டையோ வயலையோ தனதாக்கி கொண்டு விடுவான். அவனிடம் கந்தன் என்ற ஏழை 1000 வராகன் கடன் வாங்கி பத்திரத்தில் கையொப்பம் செய்து கொடுத்தான். அடுத்த வருஷமே அவன் வட்டியும் அசலும் எடுத்து வந்து அதை வாங்கி கொண்டு தன் கடன் பத்திரத்தை ரத்து செய்யும்படி அவன் ஏகப்பனிடம் கேட்டான். ஏகப்பனோ வட்டியை மட்டும் கொடு எனக் கூறி, நீ எழுதி கொடுத்த பத்திரப்படி வருஷா வருஷம் 500 வராகன்கள் வட்டியாக ஒழுங்காக செலுத்துவா என்றுதான் உள்ளது. அசல் தொகையை திருப்பிக் கொடுப்பதாக எழுதப்படவில்லை. எனவே நீ உன் வாழ்நாள் முழுதும் வருடா வருடம் எனக்கு 500 வராகன் வட்டியாக செலுத்தியே வரவேண்டும் என்றான். கந்தன், அது அநியாயம் என்றான். ஏகப்பன், நீ பத்திரம் எழுதி கொடுத்தபடி நடக்கத்தான் வேண்டும், வா நீதிபதியிடமே தீர்ப்பு கேட்போம் என்றான். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். நீதிபதியும் கடன் பத்திரத்தை வாங்கி படித்துவிட்டு, இந்த பத்திரப்படி கந்தன் ஏகப்பனுக்கு வருடா வருடம் வட்டி கொடுத்தே வர வேண்டும், அசல் தொகை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று தீர்ப்பளித்தார். அதை கேட்டு ஏகப்பன் மகிழ்ச்சியோடு தன் வீட்டிற்கு சென்றான். கந்தனோ இடிந்து போய் நீதிமன்றத்திலேயே உட்கார்ந்து விட்டான். தனியாக இருந்த அவனை நீதிபதி கூப்பிட்டு, உன்னை ஏகப்பன் ஏமாற்றி விட்டான் என்பது நன்கு தெரிகிறது. நீ அவனுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க ஒரு வழி உள்ளது. நீ உன் பெயரை விந்தன் என்று மாற்றிக்கொண்டு விடு. அதனால் கந்தனாக இருந்து எழுதி கொடுத்த கடன் பத்திரத்தை கொண்டு ஏகப்பன் உன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று யோசனை கூறினார். கந்தன் அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அப்போதே நீதிமன்ற முத்திரையுடன் தன் பெயரை விந்தன் என மாற்றிக்கொண்டு வீடு திரும்பினான். அன்று மாலை ஏகப்பன் தன் வட்டி பணத்தை கேட்டபோது கந்தன், நான் கந்தன் இல்லை விந்தன், இதோ பார் நீதிமன்ற சான்றிதழ், எனவே இனி உன் பத்திரம் செல்லாது என கூறி அனுப்பிவிட்டான். ஏகப்பனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. கந்தனுக்கு நீதிபதிதான் இந்த யோசனை கூறியிருக்க வேண்டும் என யூகித்து விட்டான். அதனால் கந்தனிடம் பணம் வசூல் செய்ய வேறொரு தந்திரம் செய்தான். ஒரு நாள் ஒரு பணக்காரன் கந்தனின் வீட்டிற்கு வந்தான். அவன் கந்தனிடம், நான் இவ்வூரில் உள்ள கந்தனுக்கு என் தந்தையின் விருப்பப்படி 1,00,000 வராகன்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவனது தந்தை என் தந்தையை ஆபத்து சமயத்தில் காப்பாற்றினாராம். நீதானே கந்தன் என்று கேட்டார். கந்தனும் ஆம் என்றான். எனவே அப்பணக்காரன், அதற்கு என்ன அத்தாட்சி? நீதான் கந்தன் என்பதை இவ்வூரில் எனக்கு தெரிந்த ஒருவர் உறுதி செய்ய வேண்டும். அப்படி அவர் கூறினால் உனக்கு 1,00,000 வராகன்கள் கொடுக்கிறேன். எனக்கு இந்த ஊரில் தெரிந்தவர் வட்டிக்கடை ஏகப்பன் தான் என்றார். 1,00,000 வராகன்கள் கிடைக்கப் போகிறதே என்று ஆசைப்பட்டு அந்த பணக்காரரோடு அவன் ஏகப்பனின் வீட்டிற்கு சென்றான். ஏகப்பனும், இவன் கந்தன் தான், இப்போது பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்படி தான் மாற்றியது இனி செல்லாது என்றும் தன் பெயர் முன்பிருந்தது போல கந்தன் என்றும் ஒரு பத்திரம் எழுதி எனக்கு கொடுத்தால் நீங்கள் இவனுக்கு 1,00,000 வராகன் கொடுக்கலாம் என்றான். 1,00,000 வராகன்கள் கிடைக்கப் போகிறதே என்ற ஆசையில் கந்தன் அது போன்ற பத்திரம் எழுதி ஏகப்பனிடம் கொடுத்தான். ஏகப்பனும் பத்திரத்தை வாங்கி கொண்டதும், கந்தா, என்னையா ஏமாற்ற பார்த்தாய்? இனி நீ எனக்கு வருடா வருடம் வட்டி செலுத்தியே ஆக வேண்டும். உனக்கு 1,00,000 வராகன்கள் கிடைக்காது. இவர் பணக்காரர் அல்ல, என் வேலைக்கார முனியன். உன்னை என் பிடியில் கொண்டு வர இப்படி வேஷம் போட்டு அனுப்பினேன் என்றான். அது கேட்டு கந்தன் திகைத்து போனான். தான் ஏகப்பனிடம் மறுபடியும் ஏமாந்து போனதை உணர்ந்தான். தன்னை காப்பாற்றக்கூடியவர் நீதிபதியே என எண்ணி மறுபடியும் நீதிபதியிடம் போய் ஏகப்பன் மறுபடியும் தன்னை ஏமாற்றியதை கூறினான். நீதிபதியும், நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டாமா? ஏகப்பன் தான் ஏமாற்றுபவன் என்று நன்கு தெரியுமே, ஏன் பத்திரம் எழுதி கொடுத்தாய்? திடீரென ஒருவன் வந்து 1,00,000 வராகன் கொடுப்பதாக சொல்லி உன்னை ஏகப்பனிடம் அழைத்து போகும்போதே நீ இதில் ஏதோ மோசம் உள்ளது என யூகித்திருக்க வேண்டும். சரி, ஏகப்பனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்று சொல்லி ஏகப்பனை அழைத்து வர ஆளை அனுப்பினார். ஏகப்பன் வந்ததும், நீதிபதி, இந்த கந்தன் உனக்கு 500 வராகன்கள் வட்டி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவன் அதை கொடுக்க முடியாது என்று கூறுகிறான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பதும் பெரும் குற்றம்.
அதனால் இவனுக்கு சிறை தண்டனை விதிக்கிறேன். இவன் உன் கடனை கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்தாலே இவனை சிறையிலிருந்து விடுவிப்பார்கள் என்றார். அதன்படி கந்தன் சிறைக்கு அனுப்பப்பட்டான். ஏகப்பன் கந்தனின் வீட்டிற்கு அன்று மாலையில் போய் சிறையிலிருந்து கந்தன் விடுதலையாக வேண்டுமென்றால் அவனது குடும்பத்தினர் அவன் கடனை கொடுக்க வேண்டும் என்றான். இந்த மாதிரி ஏகப்பன் வந்து பணம் கேட்பான், அதற்கு தக்க பதில் சொல்லி அனுப்புங்கள் என்று நீதிபதி அக்குடும்பத்தினரை முன்னதாகவே எச்சரித்து விட்டார். அதனால் கந்தனின் மனைவி, அவர் வெளியே வந்தால் கடனை வாங்கி வம்பில் மாட்டிக்கொள்வார், அவர் சிறையிலேயே இருந்துவிட்டு போகட்டும் என்று கூறவே ஏகப்பன் தொங்கிய முகத்துடன் திரும்பி சென்றான். கந்தன் சிறைக்கு சென்ற 5வது நாளிலேயே விடுதலையாகி வந்தான். ஏனெனில் அந்நாட்டு மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்த காரணத்தால் அந்த மகிழ்ச்சியில் எல்லா கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். கந்தனை கண்டதும் ஏகப்பன் பணம் கேட்கவே அவனோ, நான் புரிந்த தவறுக்காக தண்டனை அனுபவித்தாயிற்று, அதனால் பணம் கொடுக்க தேவையில்லை என்று கூறிவிட்டான். ஏகப்பன் நீதிபதியிடம் போய் முறையிடவே அவரும், சட்டம் கந்தன் சொல்வதைத்தான் கூறுகிறது, ஒரு குற்றத்திற்காக ஒருவன் ஒருமுறை தண்டனை அனுபவித்துவிட்டால் மறுபடியும் அதே குற்றத்தை விசாரித்து தண்டிக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஏகப்பன் எப்படியாவது கந்தனிடமிருந்து பணம் வசூலிக்க வேண்டும் என தீர்மானித்து வேறொரு உபாயம் செய்தான். 24 மணி நேரமானதும் மாயமாய் மறையக்கூடிய மையினால் ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி அதில் கையெழுத்திற்காக இடம் விட்டு அக்கடிதத்தை தனக்கு நம்பகமான ஒருவனிடம் கொடுத்து, இதை எடுத்துக்கொண்டு கந்தனிடம் போ, அவன் நம்பும்படி ஏதாவது சொல்லி இதில் நீ கந்தனை கையெழுத்து போட சொல்லி அவன் போட்ட பின் கொண்டு வா என்று கூறி அனுப்பினான். அந்த மனிதனும் கந்தனை கண்டு, உனக்குத்தான் நீதிபதியை தெரியுமே, அவருக்கு நீ சிபாரிசு கடிதம் எழுதியது போல ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், நீ அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்றான். கந்தனும், சிபாரிசு கடிதம் தானே, பரவாயில்லை, கையெழுத்து போடுகிறேன், இதனால் உனக்கு வேலை கிடைக்குமானால் எனக்கு சந்தோஷமே என கூறி கையெழுத்து போட்டு கொடுத்தான். மறுநாள் ஏகப்பன் அதில் ஒரு பொய் பத்திரம் தயாரித்து விட்டான். அதில் கந்தன் கையெழுத்தை தவிர மற்றவை புதிதாக எழுதப்பட்டவை. சிறையிலிருந்து வெளிப்பட்ட கந்தன் பண கஷ்டம் அதிகமானதால் ஏகப்பனிடம் 10,000 வராகன் கடன் வாங்கியுள்ளதாயும் அதில் வட்டியாக வருடத்திற்கு 1000 வராகன்கள் கொடுக்க சம்மதிப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. ஏகப்பன் அந்த பத்திரத்தை எடுத்து போய் நீதிபதியிடம் கொடுத்து தனக்கு கந்தனிடமிருந்து பணம் கிடைக்க செய்யுமாறு வேண்டினான். நீதிபதியும் அதனை வாங்கி கொண்டு விசாரணைக்கு மறுநாள் வர சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவர் கந்தனை அழைத்து, இது என்ன, மறுபடியும் ஏகப்பனிடம் ஏன் கடன் வாங்கினாய் என்று கேட்டார். கந்தனும், நான் ஒன்றும் கடன் வாங்கவில்லையே என்றான். எனவே நீதிபதி ஏகப்பன் கொடுத்துவிட்டு போன பத்திரத்தை எடுத்து காட்டினார். கந்தனும், இதில் தங்களுக்கு சிபாரிசு செய்தல்லவா எழுதப்பட்டிருந்தது, இப்போது அந்த வாசகமே மாறி இருக்கிறது, இது பொய் பத்திரம், இதுவரை ஏகப்பன் என்னை 2 தடவை ஏமாற்றியது தங்களுக்கு தெரியும், இது 3வது முறை, இதற்கு நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும் என்றான். நீதிபதியும், நீ சொல்வது சரியே, வெறும் தீர்ப்பு கூறுவதோடு நில்லாமல் அநியாயம் நடவாமலும் பார்த்து கொள்ள வேண்டும், அதை நாளை விசாரணையில் செய்கிறேன் என்றார். மறுநாள் ஏகப்பன் விசாரணைக்கு வந்தான். நீ நேற்று கொடுத்த பத்திரம் பொய்யாக தயாரிக்கப்பட்டது என்பது தெரிந்துவிட்டது. கந்தன் நீ அனுப்பிய ஆளை கூட்டி வர போயிருக்கிறான். நீ மாயமாய் மறையும் மையை உபயோகித்து கந்தனை ஏமாற்றினாய் என்று யூகிக்க முடிகிறது. உன்னிடம் உள்ள பத்திரங்களை எல்லாம் பறிமுதல் செய்ய போகிறேன். பிறரை ஏமாற்றிய குற்றத்திற்காக உனக்கு தண்டனை விதிக்கப் போகிறேன். நீ கந்தனுக்கு பணம் கொடுத்ததற்கு சாட்சிகள் இல்லை. வீடோ வயலோ விலை மதிப்புள்ள பொருளோ எதுவும் இல்லாத போது எதை நம்பி அவனுக்கு கடன் கொடுத்தாய் என்று கேட்டார். ஏகப்பன் திகைத்து போனான். தன் எல்லா பத்திரங்களும் பறிமுதலாகிவிடுமே என பயந்து, இது பொய் பத்திரமே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். நீதிபதியும், இனி நீ கடன் கொடுத்தால் சட்டத்திற்கு உட்பட்டு சாட்சிகள் முன் கடன் கொடுக்க வேண்டும், உன் இஷ்டப்படி கடன் பத்திரம் எழுதக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார். ஏகப்பன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சென்றான். அடுத்து நம்ம பார்க்க போற கதை நன்றி மறந்தானே.